புதுச்சேரி முதல்வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலர் ஆனந்த் சந்தித்துள்ளார். முன்னதாக சாலை வலத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில். ஆனால் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்துள்ளார் தாவேகாவின் பொதுச் செயலர் ஆனந்த். தாவேகா தலைவர் விஜய் சாலை வலம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெறுகிறது. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் சாலை வலம் மேற்கொள்ள புதுச்சேரி காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமியை தாவேகாவின் பொதுச் செயலர் ஆனந்த் சந்தித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன? ஏற்கனவே சாலை வலம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததே, இந்த சந்திப்பில் என்ன பேசப்படுகிறது? வேதவள்ளி, நாளை மறுநாள் தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில் நகர்வலம் மேற்கொள்வதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் நேரடியாக மக்களை சந்திப்பது தமிழ்நாட்டில் தற்போது SOP போன்ற விதிகள் இருப்பதன் காரணமாக புதுச்சேரியில் சந்திக்கலாம். அதுவும் புதுச்சேரி மாநிலம் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு மிகவும் நெருக்கமான மாநிலம், அவருடைய சொந்த மாநிலம் என்பதன் காரணமாக அனுமதி எளிமையாக கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு காரணத்தினால் திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் 11 இடங்கள்ல நகர்வலம் மேற்கொள்வதற்கான ஏற்கனவே அந்த திட்டத்தை மேற்கொண்டாங்க. குறிப்பாக உப்பளம், சோனாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்திப்பதற்கும் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலம் மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டது. இதற்கான அனுமதி கடிதம் ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதி தாவேகா நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்ட நிலையில கடந்த 3 நாட்களாகவே தீவிர ஆலோசனையில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய DIG உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சாலை வலம் மேற்கொண்டால் பாதுகாப்பு காரணங்களால விபத்துகள் ஏற்படலாம், அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க முடியாது. இந்நிலையில் தான் நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் பொதுக்கூட்டங்கள்ல கலந்து கொள்ளலாம், ஆனால் சாலை வலம் மேற்கொள்ள முடியாது, அதற்கான அனுமதி கிடையாது என நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பாக தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பணிகளை கண்காணிக்கும் முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் நேரடியாகவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பிறகு பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொள்ளுங்கள், சாலை வலம் மேற்கொள்வதற்கு அனுமதி கிடையாது என கூறப்பட்டது. இந்நிலையில் நாளை மறுநாள் சாலை வலம் மீண்டும் மேற்கொள்வதற்காக தற்போது அனுமதி வழங்க வேண்டும் என தீவிர ஆலோசனையில் ஆனந்த் ரங்கசாமியை சந்தித்து வருகிறார். புதுச்சேரியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் அவருடைய அலுவலகத்தில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த 45 நிமிடமாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ரங்கசாமியிடம் அதாவது பாதுகாப்பான முறையில் நாங்கள் சாலை வலம் மேற்கொள்கிறோம், எங்களுக்கான அனுமதியை கொடுங்கள் என்கின்ற ரீதியில் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைத்து வருகிறார். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். திருவண்ணாமலை மலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் கார்த்திகை தீபத் திருவிழா. ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, பக்தி பாடகர் வீரமணி ராஜு, பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் வருகிற 3ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் சிறப்பு நேரலை திருவண்ணாமலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.